நான் இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணாலும், இந்த ஃபங்க்ஷன் என்னை எப்போவுமே மிஸ் பண்ணாது. என்னன்னா, என் தங்கச்சி பசங்களோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஆமாம், இன்றைக்கி வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு லாக் ஆகிருந்தது. சரி, ஸ்கூல் போயிருக்காங்க அம்மான்னு சொன்னதுனால ஸ்கூல் போய் பார்த்தா இன்றைக்கி பாப்பித்தாவோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அதில் மேடம் டான்ஸ் ஆடுறாங்க. பார்க்காம இப்படி வர முடியும். அப்புறம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்தது. கொலை கொலையாக கணிந்து வரும் எங்களென்னை நாடுன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் இதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நான் டான்ஸ் ஆடியிருந்தேன். அந்த ஞாபகம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடும்போது பாட்டு நிற்கிறது எல்லா ஆனுவல் டேலையும் சகஜம் போல் இருக்குது. இந்த ஆனுவல் டேலையும் பாட்டு பாதியிலே நின்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சூடு பிடிச்சி செம்மையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பச்சைக்கிளி, சிட்டுக்குருவி, பட்டாம்பூச்சி மாதிரிலாம் இருக்காங்க பாருங்களேன். கிளிங்க மாதிரி க்யூட்டாக. மேடம்க்கு ஒரே டவுட்டு, ஃபுல் டான்ஸையும் நாங்கள் பார்த்துருப்போமா பார்த்துருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற டான்ஸையும் பார்க்காம எப்படி வருது. எல்லோரும் செம்மையாக உண்மையாகவே ரொம்ப அழகாக ஆடியிருந்தாங்க. அப்புறம் குட் டே பிஸ்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. எது கொடுத்தாலும் அந்த அம்மா எனக்கே கொடுத்துருவாங்க. நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நல்லா அருந்ததி மாதிரி அழகாக இருந்தது. இதுதான் எங்கள் பெரிய பொண்ணு செல்லக்குட்டி. அந்த அம்மா இந்த டான்ஸ் காம்படிஷன்லையும் சேர்ந்துக்கல. இந்த அம்மாவோட சிகை முக அலங்காரத்தை சரி பார்க்கவே அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் சிகை அலங்காரம் பற்றியும் முக அலங்காரம் பற்றியும் பேசிட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களா, பச்சைக்கிளி மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நிறைய பேர் குழந்தைங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவ்வளோ பெரிய முடி வச்சுருக்குது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி போல் இருக்குது. கொஞ்சம்